வரப்போறவர் அப்படி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி அது வந்து அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறா, யாருக்கு ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறேன்னே தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன் தட் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்லை. இப்போ வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27 ரிலீஸ் ஆக இருக்கும் லூஸ் L2 எம்புரான் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவருடைய பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு டொவினோ தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனாக இருக்குங்க சார், மாடர்னாக இருக்குங்க சார். இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சிஎம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். என்னென்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் what makes me even more happier is that I got to work with Rajot and Lalit and Manju Cheji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இட்ஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் சார் ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வேளை நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போ தான் அந்த டைமில் இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, பார்க்கும்போது என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும், அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போகிறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல்
ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. Thank you so much. Thank you. Thank you so much, ma'am.